நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 74வது தசகம். பகவான் மதுராவிற்கு எழுந்தருளுதல். மெய்ப்பொருள் அறிவோம். பகவானே குருவாயூரப்பா, நண்பகல் நேரத்திலே மதுராவை அடைந்த பகவான் நகரின் எல்லையில் உள்ள ஒரு நந்தவனத்திலே தங்கி ஆகாரத்தை முடித்து கொண்டு தோழர்களுடன் மதுரா நகரத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டார். நெடுநாட்களாக பகவானை பற்றி கேள்விப்பட்டு பகவானை ஸ்ரீ கிருஷ்ணரை காண வேண்டுமென ஆவல் கொண்ட ஆடவரும் பெண்டிரும் செய்திருந்த அளவற்ற புண்ணியமாகிற கயிற்றால் கவர்ந்து இழுக்கப்பட்டவர் போலன்றோ ராஜ வீதியில் ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜநடை நடந்து வந்தார். குருவாயூரப்பா, அப்பொழுது பகவானது திருவடிகளைப் போன்று காந்தியோடு சிவப்பாக உள்ள அழகிய பெண்கள் பகவானை காண வந்தனர். அவர்களது நகில்கள் கொண்டல் வண்ணம் கொண்ட பகவானது திருமேனி போல் அழகாக இருந்தன. ஸ்ரீ கிருஷ்ணரது திரு கண்கள் போல் அசைந்தாடி வந்தனர். தங்களது அகர்ந்த திருமார்பு தடம் போல் அவர்களும் மனத்தை கவரும் வண்ணம் மாலைகள் அணிந்திருந்தன. பகவானது புன்முறுவல் போன்று மாசற்று விளங்கினர் அந்த பெண்கள். பகவானது திருமடி அழகு போன்று கூந்தலிலே அணிகலன்கள் கொண்டு விளங்கினராம். இங்கு பகவானையே நினைந்து நினைந்து உருகி நின்றதால் அங்கிருக்கின்ற பெண்களெல்லாம் பகவானின் சாரூபிய நிலையை, அதாவது பகவானை போன்றே அழகு படைத்த உருவை அடைந்து விளங்கினர் என்று நாராயண பட்டத்திரி தெளிவாக்குகிறார். அவ்வாறு பகவானை காண வந்த மதுரா நகரத்து பெண்களை கடைக்கண் நோக்கால் மகிழ்ச்சி அடையச் செய்தார் நம்பகவான். நகர மக்களும் தங்களை கண்டு பெருமகிழ்ச்சியும் வியப்பும் கொண்டு ஒருங்கு வந்து கூடினராம். அப்பொழுது அரசனது வண்ணான் அங்கு வருகின்றான். அவனிடம் பகவான், நான் அணிந்து கொள்ள ஆடைகளை தருவாயா என்று கேட்க, அதை செவியுற்ற அந்த வண்ணான், அரசனது ஆடைகளை உனக்கு யார் தருவார்? போ, ஓடிப்போ என்று செருக்கோடு கூறியவுடனே பகவான் அல்லவா ஸ்ரீ கிருஷ்ணன் தனது கையால் அவனுடைய தலையை கொய்து விட்டாராம். பகவானது திருக்கரத்தால் மரணமடைய வேண்டும், அன்றைக்கு அந்த வண்ணானுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்பதுதானே விதி. அவனும் புண்ணிய கதியை அடைந்தானாம். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, அதன் பிறகு பெருமணம் படைத்த ஒரு தையற்காரன் பகவானின் வேடத்திற்கு பொருத்தமாக ஒரு வஸ்திரத்தை மகிழ்வோடு அளித்தானாம். அவனையும் பகவான் ஸ்ரீ வைகுண்டத்திற்கு அழைத்து கொண்டாராம். ஜீவாத்மாக்கள் செய்துள்ள புண்ணியத்தை யாரே அறியவல்லார். அடுத்து மலர் விற்பவன் ஒருவன் பகவானுக்கு மாலைகளையும் பூச்செண்டுகளையும் அளித்து துதித்து பாடவே அவன் வேண்டியபடி உயர்ந்த பக்தியையும் ஏராளமான செல்வத்தையும் அவனுக்கு அளித்தருளினார். அதன் பிறகு வழியிலே தாமரை போன்ற கண் படைத்த ஒரு கூனியை காணவே அவள் தங்களுக்கு அங்காரகமான சந்தனத்தை, வாசனை மிகுந்த உடற்பூச்சுகளை அளித்தாள் அல்லவா. பகவானும் அவளுடைய உள்ளத்திலே அங்காரகத்தை, பகவானுடைய அழகிய திருமேனியில் பற்றை மேலும் பெருகச் செய்தார். அவளுடைய உள்ளத்தின் நேர்மையை உடலிலும் விளங்கும்படி செய்ய மனம் கொண்ட பகவான் மெதுவாக அவளை பற்றி அவளது கூனை நிமிர்த்தினாராம். அவளுடைய கூனும் நிமிர்ந்து அழகிய முதுகுடன் விளங்கினாளாம். உடனே அவளும் உலக அழகியாகவே மாறிவிட்டாளாம். பிரபுவே, அந்த காலத்தில் பகவானது பெருமைகளை கண்கூடாக கண்டதால் பாவம் நீங்கிய மதுரா நகரவாசிகள் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு தாம்பூலமோ மாலையோ ஏதோ ஒரு சிறு காணிக்கையை பகவானுக்கு அர்ப்பணித்தார்கள். அதனால் பகவானது அருளையும் பெற்றார்கள். ஆனால் அப்பொழுது நானும் புஷ்பம் முதலிய ஏதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அஞ்சலி செய்து வழியில் நிற்காமல் போய்விட்டேனே என்று நாராயண பட்டத்திரி எவ்வளவு ஈடுபாட்டுடன் பகவானுடன் நெருங்கிய தோழமை கொண்டிருந்தால் இந்த வரிகளை எழுதியிருப்பார். மறுபடியும் கேட்டு பாருங்கள். நானும் புஷ்பம் முதலிய ஏதாவது ஒரு பொருளை வைத்துக்கொண்டு அஞ்சலி செய்து மதுராவின் வழியிலே நிற்காமல் போய்விட்டேனே என்று நாராயண பட்டதிரி கூறுகின்றார்.
இந்த அளவுக்கு பக்தியை நாமும் கொண்டிருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். அந்தோ அதனாலன்றோ இன்று மிகுந்த துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்று கூறுகிறார். பகவானான குருவாயூரப்பா பிறகு நான் வருகிறேன் என்று சந்தன பூச்சுக்களை அளித்த கூனியிடம் கூறிவிட்டு பகவான் விடைபெற்று சென்றபோதும் பிரிவாற்றாமையால் அவள் வருந்தி கோபுர வாயிலை அப்பன் குருவாயூரப்பன் அடையும் வரை அரச வீதியில் பகவான் நடந்து செல்வதையே பார்த்து கொண்டு நின்றாளாம். நகர மக்களின் ஆரவாரத்தினால் பகவானுடைய வரவை ஊகித்தறிந்து பெருமகிழ்ச்சி கொண்ட தேவகியின் நகில்களில் நின்று பால் பெருகியதாம். அப்பப்பா, நாராயண பட்டத்திரியின் உணர்வுகளுக்கு வடிகால் எவ்வளவுதான் சொல்ல முடியும்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் வருகையை அறிந்து தாயான தேவகியின் நகில்களில் நின்று பால் தானாக பெருகியதாம். ஒரு தாய்க்கு தன் குழந்தை எத்தனை வயது ஆனாலும் அந்த உணர்வுகளில் ஒரு சிறிதளவு கூட குறையாதல்லவா? தாய்க்கு எப்பொழுதும் குழந்தை குழந்தைதானே. இதை எவ்வளவு அழகாக கூறியிருக்கின்றார். அது அந்த பால் பெருகியது எப்படி இருந்ததாம்? உள்ளே அடங்கி இருந்த பகவானது புகழ் வெளிப்பட்டது போல தோன்றியதாம். மதுராவிலே நுழைந்தது தேவகிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான உணர்வை தந்ததாம். பெருத்த கோலாகலத்துடன் விளங்கும் அந்நகரினுள் புகுந்த பகவான் வில் வைத்துள்ள இடத்திற்கு சென்றாராம். பகவானது அழகையும் ஒளியையும் கண்ட காவற்காரர்கள் தொலைவிலிருந்தே வழிவிட்டனராம். அங்கு மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்து வைக்கப்பட்டிருந்த பெரிய வில்லை அங்குள்ளவர்கள் தொடாதே தொடாதே என்று சொல்லி முடிப்பதற்குள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அந்த வில்லை எடுத்து வளைத்து நாணேற்றி விரைவிலேயே ஒடித்து எறிந்தாராம். பிரபுவே குருவாயூரப்பா, நாளை நடக்கப் போகும் கம்சவதமாகிற விழாவிற்கு முதலில் வாசிக்கப்படும் தூரியம் என்ற மங்கள வாத்தியத்தின் ஒளி போன்று இருந்தது. பகவானால் முறிக்கப்பட்ட வில்லின் பேரொளி இவ்வொளி வானவர்களையும் மயிர் சிலிக்க வைத்தது. கம்சனும் நடுங்கினான். பின் பகவான் முறித்த வில்லின் இரு துண்டுகளால் அங்குள்ள காவற்காரர்களை அடிக்க அவர்களது கூக்குரல் கம்சனின் நடுக்கத்தை மேலும் மேலும் பெருகச் செய்தது. அதற்காகத்தானே பகவான் மதுராவிற்கு எழுந்தருளியுள்ளார். அன்றைய தினம் பகவானது பெருமைகளை நல்லோர்கள் மனமகிழ்ச்சியுடனும் தீயோர்கள் அச்சத்துடனும் கண்டனராம். மதுராபுரியின் அழகை சுற்றி பார்த்துவிட்டு மாலையிலே பகவான் தங்கியுள்ள நந்தவனத்திற்கு திரும்பினாராம். அங்கு தன்னுடைய நண்பன் ஸ்ரீதாமாவிடம் ராதையின் பிரிவால் உண்டான துயரத்தை பற்றி சொல்லிக்கொண்டே உறங்கிவிட்டாராம். தான் எடுத்த அவதார காரியம் நன்கு நடைபெறுவது கண்டு மகிழ்ந்த குருவாயூரப்பா, இவ்வளவு மகிழ்ச்சி கடலில் திளைத்துள்ளாயே, இந்த நிமிடத்தில் என்னையும் எனது வாத நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாராயண பட்டத்திரி இந்த அழகான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.